ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ஆர் தி பிளெஸிங்ஸ் கம்மிங் டு யூ இன் 2025. ஓகேயா? ஸோ 2025ல் நம்ம 2024ல் போட்ட ரீடிங்கில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கும். நிறைய பேர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. நிறைய பேர் அவங்களோட எப்படி சொல்கிறது, ஃபியர் எல்லாம் விட்டுட்டு சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடச்சி பயங்கர கரேஜியஸ் அண்ட் பிரேவரியோட அவங்களோட ஆத்தென்டிசிட்டியை பர்சியூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சியூ பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான நீடட் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. டாக்ஸிசிட்டிக்குள்ளேருந்து வெளியே வருவாங்க, விக்டிம் மோட்லேருந்து வெளியே வருவாங்க. நிறைய அவேக்கனிங் நடக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2024லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட லைஃப் பர்பஸ் வந்து இந்த டிஸ்ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்னையே டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு, அதாவது அன்கண்டிஷ்னல் ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன், அன்கண்டிஷ்னல் லவ் பேட்டர்ன், இதை அசம்பிள் பண்ணுறது தான் என்னோடய லைஃப் பர்பஸ். ஓகேயா? ஸோ இதை நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை என்னோடய ஃபுல் ஃப்ளோவில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதுக்கான முயற்சி பூரா செய்வேன்னு சொல்லிட்டு இப்போது ஓரளவுக்கு அந்த நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ தட் ஏன்னா என்கிட்ட நிறைய கோச்சிங்க்கு வந்த பெண்களும் சரி, இப்போ கோச்சிங் ஆன்கோயிங்கில் இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து இந்த 2024ல் என்னை அப்ரோச் பண்ணி கோச்சிங் பண்ணவங்க தான். அவங்க எல்லாருமே வந்து அவங்க இருக்க டாக்ஸிசிட்டிக்குள்ளேருந்து வெளியே வந்து தான் இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகி டார்க் நைட் ஆஃப் தி சோல் எல்லாம் க்ராஸ் பண்ணி சோல் ஷாக் எல்லாம் முடிஞ்சு, ஏன்னா அவங்களுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. எல்லாருமே இந்த சொசைட்டி சோஷியல் கண்டிஷனிங் படி தானே வளர்ந்துருக்கோம் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதுபடியெல்லாம் வளர்ந்து இப்போ வந்து தேர் இன் டு தேர் ஆத்தென்டிசிட்டி. இது வந்து நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னின்னு சொல்கிறத தாண்டி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு தட் டைட்டில் ஒரு லேபிள். அவங்களோட ஓன் குட்னஸ், அவங்களோட ஹையஸ்ட் குட் எதுவோ அதுக்காக அவங்க பிரயத்தனம் பண்ணுறாங்க. என்னால் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்கும் லைஃப் பர்பஸை வாழணும்னு ஆசை இருக்குது, ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை இருக்குது, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இல்லாமல் வாழணும்னு ஆசை இருக்குது, தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் ரியாலிட்டியில் வாழணுங்கிற, யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தான் ரியாலிட்டியில் வாழணுங்கிற ஆசை இருக்குது. இப்போ நானே இருக்கேன்னா, ஒரு டூர் போகணும், ட்ராவல் போகணுன்னா என் ட்வின்னவே பிடிச்சி எப்போ பார்த்தாலும் தொங்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிடிச்சதை வாழ்கிறதுக்கு நான் தயாராகணும். இல்லை, நான் தயாராகணும் இந்த சென்ஸ் ஐ ஷுட் பி ஃபிட் அண்ட் ஃபைன். ஊர் சுற்றுறதுக்கு ஃபிட் அண்ட் ஃபைனாக இருந்தால் தான் நீங்கள் எங்கேனாலும் ட்ராவல் பண்ண முடியும். நீங்களாம் ட்ராவல் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட எக்கனாமிக் பட்ஜெட்டுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் ரெடி ஆகணும். ஸோ அப்போ இன்னும் நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக் கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ கிளாத்திங் எல்லாம் நீங்கள் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லக்கேஜை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா 2 days 3 daysனால் அதை தூக்கிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்திரமாக இருக்கணும், தெம்பாக இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் வந்து. ஸோ 2025 வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 2024 வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ஸ் இருக்குன்னு சொன்னேன். டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் இருந்தெல்லாம் வந்து வெளியே வருவாங்க, விக்டிம்ஹுட்ல இருந்தெல்லாம் வெளியே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி எல்லாருமே வெளியே வந்தாங்க. ஸோ இப்போது 2025ல் எனக்கு எப்படி தோணுதுன்னா, எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே என்ட்ராவாங்க, அந்த ஸ்டெப் எடுப்பாங்க. அதாவது இப்போ வரைக்கும் 2024ல் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், யூடியூப்பை பார்த்து, நிறைய ஆர்டிகல்ஸ் வாசிச்சு, இன்ஸ்டாகிராம் பார்த்து, இந்த மாதிரிலாம் நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே நிறைய செல்ஃப் ஹீலிங் நடந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக கோச்சிங் அது இதுன்னெலாம் போகலை. ஆனால் வந்து இந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ 2024 ஃபுல்லாக நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கே சரியாக போயிடுச்சு, எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க தேடுறது ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், எமோஷ்னலாக, ஸ்பிரிச்சுவலாக, ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, எல்லா விதத்துலேயும் இண்டிபெண்டன்ஸ், கோடிபெண்டன்சிலேருந்து வெளியே வரணும். இந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணுறது ஹீல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. அவங்க ஓரளவுக்கு இதுதான் நம்மளுக்குள்ளே நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஆனால் எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறது, எப்படி இண்டிபெண்ட் ஆகுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகலை. ஸோ இப்போ 2025ல் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து they'll come for பக்கா ப்ராப்பர் கோச்சிங்.
கோச்சிங் வந்து டெய்லி பேசிஸில் அந்த கோச்சிங்கோட கைடன்ஸில், அந்த கோச்சோட கைடன்ஸில் அவங்கள என்னெல்லாம் பிளாக் டே டு டே லைஃப்பில் சந்திக்கிறாங்களோ அதை பேசி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கோ, இல்லை அவங்க ஸ்டக் ஆகிருக்காங்கன்னா அந்த ஸ்டக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ, அவங்களோட எய்தர் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆர் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி வாட் எவர் இட் இஸ், முன்னோக்கி நகர்றதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக தேல் டூ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. 2025ல் எனக்கு எப்படி தோணுதுன்னா 80% of the crowd will come into this spiritual journey, high vibrational spiritual journey. Okay, and they will ரொம்ப ஆத்தென்டிக், அவங்களோட ஆத்தென்டிக் எசன்ஸ் என்னவோ அந்த ஆத்தென்டிசிட்டியை பர்சியூ பண்ணுவாங்க. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக் டு திஸ் டைட்டில் ஆர் லேபிள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இல்லை ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க, எனக்கு இதில் எல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டிக். இந்த 80%லேயும் 30% ஆஃப் தி க்ரௌட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி மென் அண்ட் உமன் போத். ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி உமன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், சாரி கம்பேரிட்டிவ்லி மென். ஓகேயா? ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வேணும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் இந்த ட்வின் ஃப்ளேம் பார்க்கணும், மீட் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ட்வின் ஃப்ளேம் கூட சேர்ந்து வாழணும், அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நான் இருக்கிற லைஃபே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், காமாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச ரொட்டீனாக நான் டெய்லி வாழணும், அதுக்கு நான் என்னை இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு நான் என்னை வந்து டெய்லி பேசிஸில் என்னோடய அப்செட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண தெரியணும், மார்ச் ஃபார்வர்ட் பண்ண தெரியணும். அப்படிங்கிறதுக்கான வர்ற க்ரௌடு ஜாஸ்தி. ஓகேயா? ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து லெட் இட் பி. எனக்கு நான் முதல்ல பீஸ்ஃபுல்லாக எனக்கு பிடிச்ச கெரியரோட, எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை, எனக்கு பிடிச்ச ஃபினான்ஷியல் அபண்டன்ஸோடு வாழ்கிறேன். அந்த நிறைவை முதல்ல நான் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த நிறைவெல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு போகிறத பற்றி யோசிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருப்பாங்க. மீதி 50% ஆஃப் தி பீப்புள் எனக்கு இதுவும் வேணும், என்னோட ட்வின் ஃப்ளேமும் எனக்கு ஃபிசிக்கலாக வேணும். ஸோ ஐ வாண்ட் ஃபிசிக்கல் யூனியன் வித் மை ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிறதுக்கு மார்ச் ஃபார்வர்ட் ஆவாங்க அட் எனி காஸ்ட். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்து அனுபவிச்ச கஷ்டம்லாம் போதும். ஐ டோன்ட் வாண்ட் தட் எனிமோர். எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெதர் யூ ஆர் மேரிட் ஆர் யூ ஆர் அன்மேரிட், வாட் ஆல் நீடட் ஸ்டெப்ஸ் யூ ஹாவ் டு டேக். என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ உங்கள் ஆத்தென்டிசிட்டிக்கு, உங்களை செல்ஃப் பிட்ரே பண்ணிக்காமல் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ யூ ஆர் ரெடி டு டூ ஆல் தட். ஓகே, அதுதான் 2025. ஸோ 2025ல் எனக்கு டவுன்லோடாக என்ன கிடைக்குது, விஷன்ஸாக என்ன பார்க்க முடியுதுன்னா, தேர் வில் பி லாட்ஸ் ஆஃப் யூனியன், ஃபிசிக்கல் யூனியன். அதுக்கு ப்ராப்பராக கோச்சிங் எடுத்து அந்த கோச்சிங்கில் கோச் சொல்லி கொடுக்குற கைடன்ஸை டெய்லி பேசிஸில் கேட்டு நிறைய பேர் ஃபிசிக்கல் யூனியனுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இன்னொன்று 2024ங்கிறது 8 இட்ஸ் அன் இன்ஃபினிட்டி சிம்பிள். 8 சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் இட். அப்போ ஹீலிங் அப்படிங்கிறதுனால சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். தேர் இஸ் நோ எண்ட் ஃபார் இட். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், 8 இஸ் நம்பர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இன்ஃபினிட்டி யூனிவர்ஸோட நம்பர். 9 அப்படிங்கிறது ஃபைனாலிட்டி, 10 அப்படிங்கிறது தான் கம்ப்ளீஷன். ஓகேயா? ஸோ அப்போ 9 ஃபைனாலிட்டினா எதெல்லாம் வாட் இஸ் ஆல் நாட் சர்விங் யுவர் ஹையஸ்ட் குட் அப்படிங்கிறது லெட் கோ ஆகணும். அப்புறம் வாட் இஸ் சர்விங் யுவர் ஹையஸ்ட் குட் அப்படிங்கிறது ஆக்ஷனுக்கு வரணும். ஓகேயா? ஸோ அப்போ ஆக்ஷன் எடுக்கிற வாட் இஸ் சர்விங் யுவர் ஹையஸ்ட் குட்டுங்கிறது. ஸோ அந்த ஹையஸ்ட் குட்டை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல, தட் இஸ் 9 ஃபைனாலிட்டி இல்லையா? அந்த என்ஜாய் பண்ணுறதுங்கிறது தான் ஃபிசிக்கல் யூனியன், இஸ்ன்ட் இட்? ஸோ அந்த அளவுக்கு நம்மளும் வைப்ரேஷனல் வைஸ் ஹை ஆகிறோம். ஃபஸ்ட்டு இன்னர் யூனியனுக்கு வருவோம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் யூனியனுக்கு வருவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் அப்படிங்கிறதுலையே நம்ம எல்லாருமே என்ன கற்றுக்குவோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச பேஷனை கெரியராக வாழ்கிறதுக்கு கற்றுப்போம், பிடிச்ச ஜாபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுப்போம், ஃபினான்ஷியல் அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு கற்றுப்போம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதையே நம்மளோட டிவைன் குவாலிட்டிஸாக ஹை வைப்ரேஷனலாக்கி நம்மளுடைய வைப்ரேஷனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி, அந்த லோவர் வைப்ரேஷனல் ஸ்டேட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக லெட்கோன்னு விட்டுட்டு நம்மளே ஹை வைப்ரேஷனல் பீயிங்காக சேஞ்ச் ஆகி நம்ம எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை நோக்கி தேடி வரும். அந்த மாதிரி பர்சன் ஆயிடும். ஸோ அப்போ வலுக்கட்டாயமாக நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்கள் கூட வச்சுக்க வேண்டாம், அதுவே ஆசைப்பட்டு வந்து உங்கள் கூட தங்கும். ஸோ இது எல்லாமே இந்த 2025ல் நடக்கும். ஸோ இப்போ டேரட் கார்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் வந்திருக்குங்கிற அந்த ரீடிங் பார்ப்போம். ஓகேயா?
2025. 2025, what are all the blessings coming to you? Please let me know through these cards. 2025, what are all the blessings coming to you? Let me know through these cards. What I hear is self-forgiveness and forgiving others. So many people are going to learn. Already they have learned, but they are not able to let go of whatever is still hurting them. But in 2025, they are going to let go of all the things which is not serving for their highest good, and so they'll be able to forgive people and forgive themselves for carrying that burden till now. So self-forgiveness and forgiving others, strongly I hear. 2025, what are the blessings coming to you? 2025, what are the blessings coming to you? 2025, what are the blessings coming to all the people who's watching this? Cards, please give me. 2025, what are the blessings coming to you? 2025, what are the blessings coming to you? 2025, what are the blessings coming to you? Let me know through the cards. 2025, what are the blessings coming to you? 2025, what are the blessings coming to you? Okay, let us see. So 20. Okay guys, cards எடுத்தாச்சு. Two of Wands அப்படிங்கிறது வந்து திஸ் இஸ் மை ட்ரீம் லைஃப், இதைத்தான் நான் வாழ ஆசைப்படுறேன், இதுதான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு இத்தனை வருஷமும் இதைத்தான் யோசிச்சிங்க நீங்கள். ஆனால் இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு பிளஸ்ஸிங் இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், இதுதான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதில் அரைவாகவே முடியல உங்களுக்கே நீங்கள் கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஆனால் இப்போது திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு கம்ப்ளீட் பேக்கேஜ், இதுதான் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் இந்த 2025க்கான பிளஸ்ஸிங். ஸோ இதுதான் நான் தெரியும் போது இதைத்தான் நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு என் கனவு உலகத்தையும் கற்பனை உலகத்தையும் தான் கையில் சுமந்துட்டு வாழ விரும்புகிறேங்கிறதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கு. ஸோ யூ வெரி டிட்டர்மைண்ட். இந்த பேக்கேஜை தான் நான் பர்சியூ பண்ண விரும்புகிறேன். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், இந்த செல்ஃப் ஆத்தென்டிசிட்டி தான் என்னோட செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு நிலைநிறுத்துறீங்க. ஓகேயா? செகண்ட் பிளஸிங் என்ன அப்படின்னு சொன்னால் பேஜ் ஆஃப் கப்ஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அப்புறம் பேஜஸ் எல்லாருமே நிறைய ஆராய்ச்சி பண்ணுறவங்க இல்லையா? கப்ஸுங்கிறது எமோஷன். அப்போது இந்த பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, டெய்லி பேசிஸில் இந்த 2025ல் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா கூட உங்கள் டயத்தையும் உங்கள் எனர்ஜியும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது என்ன வேலையாக வேணால் இருக்கட்டும், சும்மா சாதாரணமாக ஒரு பாத்திரம் தேய்க்கிற விஷயமா இருக்கட்டும், சும்மா ஏதோ ஒரு சமைக்கிற விஷயமா, என்னவா வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எந்த வேலை செய்கிற வேலையாக வேணால் இருக்கட்டும், இதில் என் டயத்தை இன்வெஸ்ட் பண்ணுனா, இதில் என் எனர்ஜி இன்வெஸ்ட் பண்ணால் இது எனக்கு நிறைவை கொடுக்குமா, எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குமா, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு செய்ய கற்றுருக்கீங்க. அப்போது எந்த விஷயம்லாம் உங்களுக்கு நிறைவை கொடுக்கலையோ சந்தோஷத்தை கொடுக்கலையோ அதுக்கு எல்லாமே நோ சொல்ல கற்றுக்கிட்டீங்க. அது எல்லாமே லெட் கோன்னு விட கற்றுக்கிட்டீங்க. திஸ் இஸ் நாட் சர்விங் மை ஹையஸ்ட் பர்பஸ் அப்படின்னு விட கற்றுக்கிட்டீங்க. ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்சோ அ பிளஸிங் இன் 2025. ஓகேயா? முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்றீங்க. அடுத்த கார்டு வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஏசுங்கிறது வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மன நிறைவு. அதுவே ஒரு பெரிய பிளஸிங் இல்லையா? அப்போது பிரபஞ்சம் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க சப்போஸ் நீங்கள் கோச்சிங்க்கு போகிறீங்க அப்படின்னா, கோச்சிங்கில் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வாழ்வியல் பாதையாக நீங்கள் அமைக்கிறீங்க. ஸோ வாழ்வியல் பாதையாக அமைக்க பீஸ் ஆஃப் மைண்ட் வருது, ஜோஷ்ஃபுல்னஸ் வருது, மைண்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுது, அந்த டிலைட்ஃபுல்னஸ் கிடைக்குது அப்படின்னா அதுலேயே ரொம்ப காமாக இருக்கீங்க. புற சூழலுக்குள்ளே போய் நீங்களே உங்களை மெஸ்அப் பண்ணிக்கவே விரும்பலை. உங்களுக்கு இப்படி இன்னர்லேயே உங்களோட
இன்டர்னல்குள்ளேயே வாழ்றதுக்கு பிடிச்சிருக்கு, அகத்திலேயே வாழ்றதுக்கு பிடிச்சிருக்கு, அந்த அகத்திலேயே வாழ்றதுக்கு கற்றுக்குறீங்க, அகத்திலேயே செல்ஃப் டாக் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதையே கல்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த அகத்துக்குள்ளேயே வாழ்றது, அகத்துக்குள்ளேயே எப்போவுமே மூழ்கி போய் இருக்கிறது, புற உலகத்துக்கு அப்பப்போ வந்துட்டு போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ புற உலகில் இருக்கிற புற சூழலானாலும் சரி, புற மனிதர்களை ஆனாலும் சரி, எல்லாத்தையுமே கண்டுக்காம வாழ கத்துக்கிறீங்க. திஸ் இஸ் தி பிக்கஸ்ட் பிளஸிங் ஆஃப் 2025. இத்தனை வருஷமா அது முடியாம தான் அவஸ்தைப்பட்டீங்க. இந்த வருஷம் அது உங்களுக்கு பிளஸிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2 ஆஃப் பென்டிகல்ஸ். 2 ஆஃப் பென்டிகல்ஸ்ங்கிறது என்ன? இப்போ வரைக்கும் 2 விஷயம் உங்க கையில இருக்கு. ஓகே, 2 விஷயத்துல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? 2024ல இது 2மே எனக்கு முக்கியம்னு சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? 2த்துல எதுக்கு வெயிட் ஜாஸ்தின்னு சூஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இது 2த்துலயும் எது வெயிட் ஜாஸ்தின்னு சூஸ் பண்ணக்கூடாது, 2மே கம்மி வெயிட்டா இருந்தாலும் கூட வெயிட்டா இருந்தாலும் 2மே எனக்கு வேணுங்கிறதுனால 2யும் நான் மெயின்டைன் பண்ண கத்துக்கணும்னு டிசிஷன் எடுத்துட்டீங்க. இப்போ 2025ல 2யுமே இப்போ பேலன்ஸ் பண்ண கத்துக்குவீங்க. ஓகே, பேலன்ஸ் பண்ணி 2யுமே சென்டருக்கு கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ண கத்துக்குவீங்க. ஓகே, ஏன்னா அந்த பொண்ணு காலில் நிற்கிறது பாருங்க, அந்த காலே எவ்வளோ ஸ்லிம்மாக அந்த டோ ஃபிங்கர்ஸில் நின்றுட்டு இருக்கா, தூக்கிட்டு இருக்கா. அப்படியே நின்றுட்டு இருக்க முடியாதுல, காலு கை வலிக்கும். எத்தனை நேரத்துக்கு இப்படி 2 கையும் விரிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பொசிஷன்லேயே நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ சென்டருக்கு வந்து கிரவுண்ட் பண்ணி ஹார்மோனிக் வரணும்ல, அந்த கால் குதிங்கால ஊனணும், நார்மலாக கிரவுண்ட் ஆகி கேஷுவல் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி அதையும் நீங்கள் இந்த 2025ல கற்றுக்குவீங்க. ஓகேயா, நார்மலாக நிற்கிறதே திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நீங்களே பேக் போனாக நிற்க கற்றுக்குவீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு பேசவும் கற்றுப்பீங்க. ஸோ அப்போது 2 ஆஃப் பென்டிகல்ஸுங்கிறது 2யும் பேலன்ஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, சென்டருக்கு கொண்டு வந்து கிரவுண்ட் பண்ணவும் கற்றுப்பீங்க. ஸோ இந்த 2ல் எது பயங்கர பாசிட்டிவாக இருக்கோ அந்த பாசிட்டிவிட்டியிலே ஸ்டே பண்ணுறது தான் ஒன்னஸ். ஸோ அந்த பாசிட்டிவிட்டியிலே ஸ்டே பண்ணுறதுக்கும் கற்றுக்குவீங்க. ஓகேயா, ஸோ இதுதான் 2 ஆஃப் பென்டிகல்ஸ். அடுத்தது என்ன? 4 ஆஃப் கப்ஸ். 4 ஆஃப் கப்ஸுங்கிறதும் நியூ பிகினிங்ஸ் தான். 4 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன? 3 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நம்ம கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு, எப்பயுமே பார்ட்டி, நைட் கிளப்ஸு அப்படி இப்படின்னு என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்திருப்போம். அவங்கெல்லாம் லோ வைப்ரேஷனல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணி 2024ல் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் நடந்து இவ்வளோ தூரம் நம்ம பயணித்து வந்துட்டோம். இப்போ 2025ல் நம்ம 2024லேயே நம்ம வைப்ரேஷன் மாறி போச்சு. நம்ம யார் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தோமோ, நம்ம கூட யாரெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு லோ வைப்ரேஷன், நம்மளுக்கு ஹை வைப்ரேஷன். அப்போ 2024 கடைசி வர 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 அவங்கெல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு சோகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் யூ நோ தி ட்ரூ கலர்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூம் யூ ட்ரஸ்டட் அண்ட் லவ்ட் அ லாட். ஸோ இப்போ அவங்க நிஜ கலங்கள்லாம் சாய முறிக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா? சரி, போனதெல்லாம் போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லெட் கோ, என்னோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வாகலையா, இதுதான் நான் அப்படின்னு என்னுடைய நிஜத்தை தெரிஞ்சு எவனாலும் என் கூட இருக்க முடியலையா, அவன்லாம் லெட் கோ ஆஃப் தெம். இதுதான் நான் தெரிஞ்சு எவன் இருக்கானோ அவன் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ கடவுள் என்ன பண்றாரு? புதுசா ஒரு கப்பை உள்ள கொண்டு வராரு. கொண்டு வந்து என்ன சொல்றாரு? There are so much of new beginnings waiting for you. So 2025 is having lots of surprise for you. இந்த நியூ பிகினிங்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு சைக்கிள் நீங்கள் முடிச்சிருக்கலாம், இன்னொரு சைக்கிள்னுடைய நியூ பிகினிங்காக இருக்கலாம், இல்லை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நியூ உங்கள் வைப்ரேஷனுக்கான இப்போ நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ, ஏன்னா அதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்கன்னு. ஸோ அந்த வைப்ரேஷனுக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உள்ளே கொண்டு வரலாம் கடவுள். ஸோ இந்த பிளஸிங் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் நியூ பிகினிங்ஸ். ஒரு கெரியர் வேண்டான்னு நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை பார்க்கணுன்னா மைட் பி இட் குட் பி a நியூ ஜாப். ஸோ இந்த கப்ஸுங்கும் போது இட் வில் பி கம்ப்ளீட்லி, கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவான திங்காக தான் இருக்கும். உங்களுக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுதான் இந்த 4 ஆஃப் கப்ஸ். ஓகே கைஸ், இன்னும் வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வருது, உங்களை நோக்கி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நியூ இயர் என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் வருது இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 நியூ இயர் என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வருது இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2025 நியூ இயர் என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இதை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கார்ட்ஸ், எனக்கு கார்ட்ஸ் மூலியமாக இன்ஃபர்மேஷன் கொடுங்க யூனிவர்ஸ். ஸோ 2025 என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வர்றதுக்காக காத்துட்ருக்கு, எனக்கு கார்ட்ஸ் மூலியமாக அதை கொடுங்க. ஓ மை காட்,
அட்டாச்மெண்ட் இஸ் ஆல்சோ பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ லெட் அஸ் see இன்னும் என்னெல்லாம் கார்ட்ஸ் வருது, என்னெல்லாம் மெசேஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது யூனிவர்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதை அப்ஜெக்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கான டவுன்லோட் கிடைக்கும். ஸோ 2025 என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வருது யூனிவர்ஸ் கார்ட்ஸில் கொடுங்க. என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை நோக்கி வருது கார்ட்ஸில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 2025 என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை நோக்கி வருது கார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை நோக்கி வருது. என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை நோக்கி வருது 2025. என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களை நோக்கி வருது 2025. வா 2025 என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வருது. இனி நெக்ஸ்ட் என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னா டெவில் கார்டு. ஸோ டெவில் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ 2024 என்னெல்லாம் பர்சன்ஸோட நீங்கள் அட்டாச்சாக இருந்தீங்களோ, ஈவன் உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கட்டும், இட் டசன்ட் மேட்டர், எதுலெல்லாம் அட்டாச்மெண்ட் இருந்துச்சோ, மெட்டீரியலிஸ்டிக் நீட்ஸ், இந்த புற உலகு புற சூழல், இதில் எதில் அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அந்த பற்று விட்டு போயிடும், பற்று அறுத்து போயிடும். அதை பற்று அறுக்கிறதுக்கு கற்றுப்பீங்க. திருக்குறளில் கூட ஒரு திருக்குறள் இருக்குல்ல, ஃபுல்லாக கரெக்டாக தெரியல, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திருக்குறள், அப்பற்று பற்று விடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது பற்றற்றான்னா யாரு? சிவன், இறைவன் பாதம். அவர் பாதத்தை போய் பற்றிக்கணுமா? எதுக்குன்னா நம்ம பற்ற விடக்கு பண்றதுக்கு. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி யூ வில் சரண்டர் கம்ப்ளீட்லி டு தி டிவைன். ஸோ அதான் சொல்லுது, யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் 2024. ஸோ அந்த 24ஓட அட்டாச்மெண்ட் அப்படி சடால்னு நம்மளால விட்டுற முடியாதுல்ல. அப்படி விட்டோன்னா உண்மையிலேயே நம்ம லவ் பண்ணலன்னு அர்த்தம். ஆப்போசிட் பார்ட்டி நம்மளை லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணல, அதெல்லாம் அவங்க பிரச்சனை. ஆனால் நம்ம உண்மையாக தானே லவ் பண்ணோம். ஓகேயா? லவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப இன்டெப்த் உள்ளே போனதுக்கப்புறம் தானே இவன் வந்து என் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லைங்கிறதே தெரிஞ்சதுக்கப்புறம் டஹால்னு வித்ட்ரா பண்ண முடிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹார்ட் இல்லை, மெஷின். ஓகே, உண்மையிலேயே வித்ட்ரா பண்ணுறதுக்கு அவஸ்தைப்படுறோம் அப்படின்னா தான் அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், வலிக்குது நம்மளுக்கு. அது சதையால் ஆனது, உணர்வுகளால் ஆனதுங்கிற உண்மை. ஓகே, ஸோ அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது. 2025 இந்த அட்டாச்மெண்ட்ல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு கற்றுக்குவீங்க. ஓகேயா? அந்த டெத் கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, அதுவுமே நியூ பிகினிங்ஸ் தான். டெத் கார்டு அப்படிங்கிறது என்ன? எண்ட் ஆஃப், அதாவது டெத் ஆஃப் தி ஓல்டு வெர்ஷன் ஆஃப் யூ அண்ட் ரீபர்த் ஆஃப் தி பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ. அதுதான் டெத் கார்டு. ஸோ அப்போது இந்த அட்டாச்மெண்ட் அது இதெல்லாம் உங்கள் ஓல்டு வெர்ஷன், அதுலேருந்து டிட்டாச் ஆகி, அதுலேருந்து ஹீல் ஆகி, உங்கள் பெஸ்ட் வெர்ஷன் ஆகி டிவைன் வெர்ஷனாக நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க 2025. அது உறுதி. ஓகேயா? அடுத்தது ஹை பிரைஸ்டஸ் கார்டு. ஹை பிரைஸ்டஸ் எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஹை பிரைஸ்டஸ் வந்து யார்? பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் பண்ணிக்க தெரியும், பூமியோடையும் கனெக்ட் பண்ணிக்க தெரியும். அந்த எட்டர்னல் ட்ரூத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூமியில் எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிளோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி அவங்க நினைக்கிற ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வரதுன்னு தெரிஞ்ச ஒரு ஆள் ஹை பிரைஸ்டஸ். அப்புறம் பயங்கர வெரி ஃபெமினிஸ்டிக் உமன்,
ஃபெமினிட்டியில் இருந்தே தான் எல்லாத்தையும் சாதிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் ஃபெமினைனாக இருந்தீங்கன்னா, உங்கள் மேஸ்குலைனிட்டியில் நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்தீங்கன்னா, அந்த மேஸ்குலைனிட்டியில இருந்தெல்லாம் மாறி உங்கள் ஃபெமினைன் சைடு வர்றதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஓகேயா? யுவர் மேஸ்குலைனிட்டி இஸ் லைக் அந்த ஒரு ஸ்கின்னு போட்டிருக்கீங்கல்ல, உங்கள் இன்னர் மேஸ்குலைன் டிவைன் மேஸ்குலைன்லாம் ஷெட் அவுட் ஆகாது. நீங்கள் ஒரு ஸ்கின் வெளியே வந்து ஒரு எர்த்லி மேஸ்குலைனோட ஸ்கின்னை போட்டுக்கிட்டு திரியிறீங்க தெரியுமா, அந்த ஸ்கின் எல்லாம் ஷெட் ஆஃப் ஆகிடும். ஷெட் ஆஃப் ஆகி உண்மையிலேயே உங்கள் ஃபெமினிட்டிக்குள்ளே ஸ்டெப் இன் ஆகி அந்த ஃபெமினிட்டிக்குள்ளேயே வாழ கற்றுப்பீங்க. ஓகே, ஸோ யூ வில் ஆல்வேஸ் இன் தட் டிவைன் கிரேஸ் அண்ட் யூ வில் லேர்ன் ஹவு டு மேனிஃபெஸ்ட் பீயிங் இன் தட் டிவைன் கிரேஸ். இன்னொன்று ஹை பிரைஸ்டஸ் வந்து எப்படின்னா சைலன்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க. அவங்க என்னத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்க நெக்ஸ்ட் மூவ் என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஆனால் சைலண்ட்டாக அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க இந்த வேலை தான் பண்ணுறாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் பீப்புள் ஹூ ஆர் வெரி க்ளோஸ் டு ஹர் என்னமோ பண்ணுறாளே அப்படின்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஓகே, ஷீல் பி லைக் தட், பட் ஸ்டில் ஷீல் மேனிஃபெஸ்ட் வாட் எவர் ஷி வாண்ட்ஸ் அண்ட் ஷீல் பி ஹாப்பி அபவுட் இட். இதெல்லாம் 2025 வருதுங்க. அடுத்தது வந்து 10 of Pentacles. இந்த 10 of Pentacles எனக்கு எப்படி தோணுதுன்னா, அவளுக்குள்ளேயே இருக்கிற அவளோட ஃபெமினிட்டி, அவளுக்குள்ளேயே இருக்க அவளோட மேஸ்குலைனிட்டி, ஷீ இஸ் கம்மிங் டு இன்னர் யூனியன். ஓகேயா? இது கீழே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் இருக்காங்க. இந்த கிட்ஸ் எப்படி தெரியுதுன்னா இன்னர் சைல்டு. ஸோ அவங்க சைல்டுலேருந்து அடல்ட்டாக வளர்ந்துட்டாங்க எனர்ஜி வைஸ் உள்ளுக்குள்ளே. ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் நம்ம ஆல்ரெடி வளர்ந்து தானே ரீடிங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எனர்ஜி வைஸும் ஹீல் ஆகி மெச்சூர் ஆகி இன்னைக்கு க்ரோனாலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன ஏஜோ அந்த ஏஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. ஓகேயா? ஸோ அப்போது அந்த ஏஜ்லேயும் இப்போ வந்து உங்கள் இன்னர் யூனியனையும் அச்சீவ் பண்ணிட்டீங்க. 2025 இன்னர் யூனியன் அச்சீவ் பண்ணுறீங்க. ஸோ அதுவே வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. அந்த இன்னர் யூனியன்லேயே வாழ்ந்து 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 உங்கள் இன்னர் சைல்டையும் ஹீல் பண்ணி ரொம்ப லைவ்லியாக வச்சுருக்கீங்க. ஓகே, அதுக்கு எப்படி இஷ்டமோ அது வாழட்டும், அதுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சு கொடுக்குறது தான் நான் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த இன்னர் சைல்டை லைவ்லியாக வச்சுருக்கீங்க. இந்த டாக்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், தி ஃபெய்த் யூ ஹாவ் வித் டிவைன் அண்ட் தி வே யூ ஹவ் சரண்டர் டு யுவர் டிவைன் இஸ் யுவர் பாஸ். அந்த மாதிரி. ஓகேயா? ஸோ அப்போ அந்த டாக் எவ்வளோ லாயலாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிவைன் கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் காமிக்குது. இன்னொன்று இந்த 10 of Pentaclesல பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ யூ ஆர் பீயிங் மென்டலி ஸோ அபண்டன்ட்ஃபுல், எமோஷ்னலி ஸோ அபண்டன்ட்ஃபுல், யூ ஆர் பீயிங் இன் யுவர் பெஸ்ட் வெர்ஷன். இதுவே வந்து லாட்ஸ் ஆஃப் மணி அட்ராக்ட் பண்ணி உங்கள் லைஃபுக்குள்ளே இழுத்துட்டு வருது. யூ நீட் நாட் ஹாவ் டு கோ அண்ட் சேஸ் பிஹைண்ட் மணி. இதெல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது, யூ ஸ்டார்டட் லிவிங் யுவர் லைஃப் பர்பஸ் ஆல்சோ. ஸோ அந்த லைஃப் பர்பஸை வாழ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஆத்தென்டிக் சென்ஸில் இருந்து உங்கள் ட்ரீம் லைஃப்பில் ரியாலிட்டியில் வாழ மணி இஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். ஸோ விச் இஸ் கிவிங் யூ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகேயா? அடுத்த கார்டு வந்து 9 of Pentacles. 9 of Pentacles அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, you are becoming more and more independent individual. ஓகே, 10 of Pentacles வருதுங்கிற அறிகுறி காமிக்குது. ஃபிசிக்கலில் 9 of Pentacles மாறிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள். ஸோ பை தி எண்ட் ஆஃப் 2025 யூ வில் கம்ப்ளீட்லி பிகம் வெரி வெரி இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். எதை ஆசைப்பட்டு ஆரம்பிச்சிங்களோ இந்த பயணத்தை, அந்த ஒரு ஃபெமினைனா நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. அந்த ஒரு பர்சனாகவே நீங்கள் மாறிடுறீங்க. யூ லிவ் இன் யுவர் இன்னர் யூனியன். யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் யுவர் எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டன்சஸ். யூ ஆர் நாட் பாதர்ட் அபவுட் தி எக்ஸ்டர்னல் பீப்புள். உங்களை சுற்றி யார் இருக்காங்கங்கிற கவலை இல்லை. உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் உங்களோட இருக்கானா இல்லையாங்கிற கவலை இல்லை, பதட்டம் இல்லை. உங்களோட எனர்ஜெட்டிக் ட்வின் கூட, ஸ்பிரிச்சுவல் ட்வின் கூட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே வாழ்கிறதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இருக்கீங்க, பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கீங்க, இனோவேட்டிவாக இருக்கிறீங்க. உங்கள் பிஸ்னஸ் வெல் டு டூவாக பண்ணுறீங்க. இயற்கையோட உங்களுக்கு நான் என்ஜாய்மெண்ட்டையும் நீங்கள் வாழ்கிறீங்க. இயற்கையாக வாழ்கிறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, எனர்ஜெட்டிக்காக எந்தூவாக எல்லாம் பண்ணுறீங்க. அப்படியே காசு உங்களுக்கு கொட்டுது வந்து. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் பிகம் அஸ் அ இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல். எதுக்கும் யார்கிட்டையும் கோடெபெண்டன்சி இல்லாத ஒரு நபராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க பை தி எண்ட் ஆஃப் 2025. ஓகேயா? தீஸ் ஆர் தி பிளெஸிங்ஸ் கம்மிங் டு யூ through the universe into your life in 2025. Okay guys, in the next reading la unga career, finance and money, அதாவது நீங்கள் என்ன ஜாப் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே வந்து let us have a look. 2025 என்னத்தெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத. Until then, bye.